அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போட்டு அன்பார்ந்த குருவாரிஸ் அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் அம்மன் அருள் டிவில எப்போதுமே நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான பலன், அதாவது மாத பலன். மே மாசம் வரக்கூடிய மே மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகமான ஒரு மாதமாக இருக்குது, இதுக்கான பதிவு தான். அம்மன் அருள் டிவியை ஃபர்ஸ்ட் வாட்டி சேனலை பார்க்கணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும். இந்த மாசம் ஒரு முக்கியமான மாசம். ஆனா இந்த மாசத்துல ஒரு என்ன விசேஷம்னா, ஒரு பொதுவான விசேஷம், பெருசா ஒரு நல்லது விஷயங்கள் அதிகமா கிடையாது. ஏன்னா இந்த மாசம் அக்கினி நட்சத்திரம் ஆரம்பிக்குது. எப்ப மே மாசம் 4ஆம் தேதி ஆரம்பிச்சு 28ஆம் தேதி தான் மே மாசம் 28ஆம் தேதி நிவர்த்தி ஆகுது. இதுல வரையும் பொதுவாக நல்ல விஷயத்த தவிர்ப்பாங்க நிறைய பேர். அதனால இதுல ஒரே ஒரு காலம்னா, அந்த அக்கினி நட்சத்திரம் வரும்போது அனைவருமே வீட்டுல இருந்து நல்ல ஒரு வெயில்ல போகாம நல்ல ஒரு குளிர்ச்சியான சாப்பாடு உணவு அதிகமா உட்கொள்ளுங்க. இதான் இந்த மாசத்துடைய ஸ்பெஷல். அதையும் இந்த மாசம் இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. குருவும் சுக்கிரன் இணையுது இந்த மாசத்துல. எப்படி குருவும் சுக்கிரன் இணையும் போது ஒரு வருஷத்துல ஒரு வாட்டி ஆகும். இது எப்படிப்பட்ட யோகம் உங்களுக்கு இருக்க போகுது கண்டிப்பா பாத்துக்கங்க. உங்க ஜாதத்துல நல்லா பாருங்க. தங்கம், பொன், பொருள், நகை, இதுக்கெல்லாம் குரு. ஆசை, ஆடம்பர, சொகுசுக்காரு, சொகுசு பங்களா எல்லாமே சுக்கிரன். இது ரெண்டும் இணைஞ்சு பார்க்கும் போது யாருக்கெல்லாம் இந்த யோகம் இருக்கு? அன்பார்ந்த தனுசு ராசி என்பர்களே, பொதுவாக தனுசு ராசி கால சக்கரத்தின் 9வது ராசி தான் தனுசு ராசி. எப்படி கால புருஷனுடைய 9வது ராசி. யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி பழகணும், எந்த விஷயத்தை எப்படி கொண்டு போகணும், இதுலையுமே ஒரு தன்னம்பிக்கை, குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை காட்டக்கூடிய ஒரே ராசினா இந்த தனுசு ராசியை நம்ம எடுத்துக்கணும். இவங்க எப்போதுமே சரி, குடும்ப ஒரு பொறுப்பை நீங்க ஒப்படைச்சீங்கன்னா அந்த பொறுப்பை கரெக்டா பண்ணுவாங்க. அதை கரெக்டா போய் கொண்டு போய் சேர்க்கிறதுல தனுசு ராசி ஃபர்ஸ்ட். இவங்க தந்தை ஸ்தானத்துக்கு அப்புறம் இவங்க தான் தந்தை ஸ்தானமா இருந்து குடும்பத்தை பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு உங்களோட மைண்ட் கெப்பாசிட்டி அதிகமா இருக்கு. ஏன்னா 9னா எல்லாமே தெரியும் உங்களுக்கு. எப்படி எல்லாமே தெரியும். ஒரு குறி வச்சு ஒரு விஷயத்தை இறங்கினா அந்த விஷயத்த முடிக்காம விளர மாட்டாங்க. இது தனுசுடைய இயல்பான குணம். எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. ஆளுக்கத்தால தன்னை மாத்திக்கக்கூடிய குணமும் தனுசுக்கு அதிகமா இருக்கும். கொஞ்சம் எதுலையுமே நேர் வழியில மட்டும்தான் போவாங்க. குறுக்கு வெளியை நோக்கி இவங்க போக மாட்டாங்க. எதுலையுமே கரெக்டா ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. இது தனுசு ராசியோட பொதுவான குணம். அப்படிப்பட்ட தனுசு ராசி என்பது வரக்கூடிய இந்த மே மாத பலன் உங்களுக்கு அம்மன் அருள் டிவில எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது? தயவு செய்து ஃபர்ஸ்ட் வாட்டி அம்மன் அருள் டிவியை பார்க்கணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரும். ஏன்னா அம்மன் அருள் டிவில நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க, எனக்கு நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப இந்த மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது? இல்ல கடைசி முடிவு வீடியோ பாருங்க. உங்க நட்சத்திரத்துக்கு இந்த மாசம் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எந்த தெய்வத்தை கும்பிட்டா உங்களுக்கு யோகம், அதற்கான பதிவும் இந்த வீடியோல இருக்கு. கிரகம் இப்ப பார்ப்போம். உங்க ராசிலிருந்து பாருங்க. ஸ்ட்ரைட்டா 3ஆம் இடத்துல ராகு பகவான், 4ஆம் பாவத்துல செவ்வாய் பகவான், சனி பகவான், 5ஆம் பாவத்துல சூரியன், புதன், 6ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா சுக்கிர பகவான், 7ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான். உங்க ராசிலிருந்து 7ஆம் இடத்துல குரு பாத்துக்கிட்டே இருக்காரு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டா 9ஆம் இடத்துல கேது பகவான். எந்த கிரகம் கெட்ட இடத்துல இருக்கா? இல்ல. எப்படி கெட்ட இடத்துல எந்த கிரகம் இல்ல. எல்லாமே நல்ல இடத்துல மட்டும்தான் அமைப்பு இருக்கு. ஜாதக அமைப்பு உங்க ஜாதக தசாபதி நல்லா இருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா உங்க பிறப்பு ஜாதகம் தான் ஒருத்தரை கர்மாவை முடிவு பண்ணுங்க. நல்லா பாத்துக்குங்க. நம்ம ஒவ்வொருத்தருமே சரி, இந்த கலியுகத்துல பிறக்கிறோம்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கர்மாவில பிறந்திருப்பாங்க. கர்மாங்கிறது எப்போ வருதுன்னா, நம்ம பிறப்பு ஜாதகம் சொல்லுவாங்க, உங்களுக்கு இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகம் வருதுங்க, இது நல்ல கிரகங்க, இது கெட்ட கிரகங்க, இது செய்யுங்க, இதை செய்யாதுங்க, இந்த கோயிலுக்கு போங்க, இந்த பரிகாரத்தை பண்ணுங்க, அது நல்லா இருக்கும், ஏதோ சொல்லுவாங்க. ஜாதகத்தை வச்சுதான் ஒரு அக்யூரேட்டா ஒருத்தருடைய கர்மாவை எடுத்து சொல்ல முடியும். இந்த பிறவி எதுக்காண்டி பிறந்திருக்கீங்க, எது பண்ணணும் பண்ணக்கூடாது கரெக்டா சொல்லலாம். அதனாலதான் நான் என்ன சொல்லுவேன், உங்க ஜாதகத்துல தயவு செய்து இப்ப நான் சொல்லக்கூடிய பலன் வந்து பொதுவான பலன். எப்படி இந்த ஒண்ணு இல்ல, லக்னம் என்பது உயிர், உயிருங்கிறது உங்க விதி ஜாதகம். நான் சொல்லக்கூடிய பலன் வந்து உடல். அப்ப உயிர் முக்கியமா உடல் முக்கியமா? உயிர் தானே முக்கியம். அப்ப ஜாதக தசாபதி நல்லா இருந்தா எல்லாமே யோகமா இருக்கும். யாருக்கு ஜாதக தசாபதி சரியில்லையோ நான் சொல்லக்கூடிய பலன் வந்து ஆப்போசிட்டா வந்து நிற்கும். அதனாலதான் எல்லா வீடியும் என்ன சொல்லுவேன், அம்மன் அருள் டிவில ஒரு பொது பலனா பாருங்க. பொது பலன் எல்லா வீடியும் கொடுக்க காரணம். இப்ப பாருங்க, இந்த மாசத்துல 3 கிரக பயிற்சி வருது. நல்லா பாத்துக்கோங்க. சூரியவான் 15ஆம் தேதிக்கு அப்புறம் ஸ்ட்ரெயிட்டா 6ஆம் இடத்துக்கு போறாரு. மே மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம். மே மாசம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிர பகவான் 7ஆம் இடத்துக்கு வந்து குரு சுக்கிரன் இணைகிறாங்க. பாருங்க, ஒரு ராசி அதிபதியும் சுக்கிரன் இணைகிறாங்க. இதே 5ஆம் பாவத்துக்கு எப்ப செவ்வாய் பகவான் எப்போ வர்றாரு? கரெக்டா பாத்தீங்கன்னா மே மாசம் 11 தான். அப்ப எல்லாமே உங்களுக்கு பாருங்க, இந்த மே மாசம் 11, 15க்கு அப்புறம் தான் நல்ல டைமே வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஏன்னா குரு சுக்கிரன் இணைவுங்கிறது ஒரு சில பேருக்கு யோகத்தை கொடுக்குங்க. எப்படி? தங்கம், பொன், பொருள், நகை, குரு. தெரிஞ்சுங்க. சுக்கிரங்கிறது
ஆடம்பர சொகுசுக்காரு, சொகுசு பங்களாம், வீடு, வண்டி, வாகனம் எல்லாமே சுக்கிரன். ஒரு மனிதனுக்கு இல்லற வாழ்க்கை சுகத்தை காட்டுறது சுக்கிரன். ஆண்களுக்கு பெண்களை காட்டுறது சுக்கிரன். கலைகளை காட்டக்கூடிய சுக்கிரன். ரெண்டுமே இணையுது. எப்ப? மே மாசம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் தான். ஏன் தனுசு ராசிக்கு நல்லது நடக்குன்னு சொல்றேன்னா, யார் ஜாதத்துல சுக்கிரன் நல்லா இருக்காரோ, நல்லா தெரிஞ்சுக்கணும். நல்லா அம்மன் அருட்டி பாருன்னா, யார் ஜாதத்துல சுக்கிரன் நல்லா இருக்காரோ அவங்க எல்லாத்துக்குமே இப்ப ஒரு நல்ல யோகம், திடீர் யோகம் வரும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இவங்களுக்கு வேலை, நிரந்தரமான வேலை இல்லை. 1. கடன் பிரச்சனை இருக்கு. 2. எப்படி? கடன் பிரச்சனை இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு நான் ஓப்பனா சொல்றேன், 2ஆம் வீட்டு அதிபதி விரையாதிபதியோட சேர்ந்து இருந்தாரு. யாரு? சனியோட சேர்ந்து செவ்வாய் இருந்துச்சு. 1 மாசமா காசு வருமானம் இவங்க கையில இருக்காது. நீங்க கேட்டுக்குங்க. தனுசு ராசியை பொறுத்தவரை வருமான பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, வேலை பிரச்சனை, உத்தியோக பிரச்சனை இருக்கான்னு கேட்டா ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுவார். இல்லைன்னா பல்லு வலி இருக்கும். எப்படி? பல்லு வலி, வயிறு சார்ந்த வலி, இல்ல இவங்களுக்கு கால் தொடை, அதாவது கால் பகுதியில் உள்ள ஏதாச்சும் ஒரு அடிபடுறதோ, ஒரு செலவு பார்க்கக்கூடிய அமைப்போ கண்டிப்பா இருக்கும். ஏன்னா அந்த கிரக அமைப்பு இருக்கும்போது வேலையும், தொழிலும், வருமானமும், படிப்புகளில் ஒரு மந்தமான தன்மையை கொடுத்துருக்கும். நான் இது ஏன் சொல்றேன்னா, குடும்ப வாழ்க்கையை பாருங்க, கணவன் மணிக்குள்ள ஒரு மனவர்த்தம் இருக்கும். நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது தனுசு ராசிக்காக நிறைய ஜாதகம் கொடுத்தாங்க அம்மன் அருள். இப்ப எல்லாமே டோட்டலா மாறும். நான் முதல் பலன் என்னமா சொல்லுவேன், சுக்கிரன் போய் சேர்றான்னா வேலை கிடைக்கலாம், வேலை கிடைக்கும் போதுன்னு அர்த்தம். வேலைக்காரன் அதிபதி, லாபஸ்தான அதிபதி, உங்க ராசி அதிபதி இணைஞ்சா வேலை கிடைக்குமா கிடைக்காதா? நான் சொல்றது மே மாசம் கரெக்டா 11ஆம் தேதிக்கு அப்புறம் தான் நீங்க எடுத்துக்கணும். நீங்க நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. மே மாசம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் வேலை கிடைக்க போகுது. யாருக்கு? தனுசு ராசிக்கு அப்புறம் வேலை கிடைக்கலாம், வேலை கிடைக்க போகுது, கடன் பிரச்சனை சரியாக போகுதுன்னு அர்த்தம். நான் சொன்னேன்ல, விற்க முடியாத இடம் வித்து போகும்பா. விற்க முடியாத இடம் வித்து போகும். அப்பா சொத்து, தாத்தா சொத்து, உங்களுடைய அம்மா சொத்துல உள்ள வழக்குல நீங்க ஜெயிப்பீங்க. ஏங்க வழக்குல ஜெயிப்போம்? என்ன காரணம்? எதுக்கு வழக்கு போய் நீங்க இப்ப எடுக்கிறீங்க? நல்லா பாருங்க, ஒரு மனிதனுக்கு 6ஆம் இடம் தான் கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு, பிரச்சனைக்குள்ள அதிபதி. 6ஆம் இடத்த அதிபதி உங்க ராசி அதிபதியோட சேர்ந்தா அந்த கோர்ட்டு கேஸ்ல நீங்க ஜெயிப்பீங்களா, ஜெயிக்க மாட்டீங்களா? ஏன் இடத்த மட்டும், வீடை மட்டும் மெயினா எடுக்கிறீங்க? உங்க ராசிக்கு அதிபதி 4ஆம் வீட்டு யாருன்னா குரு பகவான் தான். குரு 4ஆம் வீட்டு இணையும் போது ஏதோ ஒரு கோர்ட்டு கேஸ்ல வழக்குல இங்க ஜெயிச்சு உங்க பக்கம் சாதகமா கவர்மெண்ட்ல கண்டிப்பா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது மே மாசம் எண்டுக்குள்ள இதை எழுதியே வச்சுங்க. ஒண்ணு வெளிநாடு போவீங்க, இல்ல வெளியூர் போவீங்க, இல்ல வேலை ஒரு நல்ல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். இப்ப வண்டி வாங்கணும், வாங்கலாமா வாங்க வேணாமா? கண்டிப்பா வாங்குங்க. நான் வாங்க சொல்லுவேன், அதுக்கான நேரம் இருக்கு. பொருளாதார வருமானம் சூப்பரா இருக்கும். கணவன் மனைக்குள்ள மன வருத்தம் இருந்தால் தயவு செய்து இப்ப இருக்காதுங்க. காதல் திருமணமா, 2வது திருமணமா, குழந்தை பாக்கியதுக்கான ஒரு முயற்சியை எடுங்க. ஆனா கண்டிப்பா நடக்கும் உங்களுக்கு. சுபகாரியம் எப்படி பார்த்தா நம்ம பண்ண முடியாது. ஏன்னா அக்னி நட்சத்திரம் மே மாசம் 28ஆம் தேதி வரை இருக்குது. 29 மூர்த்தமே வரும். கண்டிப்பா திருமணத்தை பொண்ணு மாப்பிள்ளை பேசுவீங்க. கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் இருக்கு. பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவார். இப்ப எடுங்க லாட்டரி சீட்டை. ஜாதல தசாபதி நல்லா இருக்கா? தனுசு ராசியை பொறுத்தவரை 100க்கு 100%. எத்தனை பேர் வெளிநாட்டுல இருக்கீங்களோ அவங்க லாட்டரி சீட் எடுத்து பாருங்க. நல்ல ஒரு மாற்றம், திடீர் யோகம் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு விரயம் பண்ணாதீங்க. உங்க ஜாதத்துல எந்த கிரகம் யோகமான கிரகமோ அந்த யோகமான கிரகத்துடைய நம்பர் எடுக்கணும். சம்பந்தம் இல்லாம எடுத்தா கண்டிப்பா விழுவாது. ஜாதக பார்த்து தசாபதி மூவ் பண்ணுங்க, வெற்றி நிச்சயமா இருக்கும். வேலை உத்தியோகத்துல ப்ரமோஷன், உயர்ந்த பதவி போறது, நிறைய இந்த விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை சரியாக எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்குறாரு. மெயினா தனுசு ராசியில ஆசிரியர் வேலை எத்தனை பேர் பாக்குறீங்கன்னா அவங்களாம் யோகம் இருக்கு. அடுத்து மருத்துவர்கள் எத்தனை பேர் பாக்குறீங்கன்னா அவங்களாம் யோகம் இருக்கு. எத்தனை பேர் நகை கடை வச்சிருக்கீங்களா அவங்களாம் யோகம் இருக்குது. வட்டி தொழில் பணம் கொடுத்து வாங்குறாங்களா அவங்களாம் சூப்பரா இருக்கு. அடுத்து ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க அனைவருக்கும் நல்ல ஒரு மாற்றம் தனுசு ராசி சூப்பரா இருக்கு இந்த மே மாசம். இப்ப நட்சத்திர பலமத்துல முதல் நட்சத்திரம் மூல நட்சத்திரம். நல்லா பாருங்க, இந்த மூல நட்சத்திரங்கிறது ஆஞ்சநேயர் பகிர்ந்த நட்சத்திரம். எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. எது வந்தாலும் பார்த்துங்களாங்கிற ஒரு தைரியம், தன்னம்பிக்கை இவங்ககிட்ட அதிகமா இருக்கும். இந்த நட்சத்திரத்துல பிறந்தா யாரையும் எதிர்ப்பாங்க. மைண்ட் கெப்பாசிட்டி எதுவுமே நீங்க சொல்லிக் கொடுக்க வேணாம். பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் பவர் இந்த மூல நட்சத்திரத்துல பிறந்தா கண்டிப்பா இருக்கும். தன்னம்பிக்கை விட மாட்டாங்க, தன்மானத்தோட இருப்பாங்க. எதையுமே ஒரு லட்சியத்தோடைக்கு ஓடிட்டே இருப்பாங்க. இவங்க எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கு. யாரு? மூல நட்சத்திரம் பிறந்தவங்க எல்லாத்துக்கும் சொல்றேன், செம்ம யோகம் இருக்கு. ஏன்னா கேதுவுடைய ஆதிக்கம். கேது 9ஆம் இடத்துல சுப செலவு, சுபகாரியம், வெளிநாடு, வெளியூர், வேலை உதயத்துல ஒரு உயர் பதவி, ப்ரமோஷன், வீடு கட்டுறது, நல்ல விஷயம், நல்ல காரியம் பண்ணக்கூடிய அமைப்பு நிறைய இருக்கு. ஏன்னா காசு வருமான பொருளை ரொம்ப இறுக்கி பிடிச்சிச்சு. காசு சேமிப்பே இல்லை. யாரு? மூலத்துல சுத்தர சேமிப்பே இல்லை. ஆனா இப்ப இருக்கும். ஏன்னா குருபவன் நல்லா பலமாயிட்டாரு. கேதுபவன் சுயசாரம் வாங்கிட்டாரு. யாரு கேது நல்லா இருக்காரோ கண்டிப்பா பண வருமான பொருளா தான் நான் நல்லா இருக்கும். ஒரு நல்ல விஷயம், நல்ல காரியம் கண்டிப்பா நடக்கும். அடுத்து பூராணத்துல பிறந்தவங்க ரொம்ப நாகரிகமான குணம், நல்ல ஒழுக்கமான குணம், திறமையான குணம், எல்லா கலையுமே கத்துவாங்க, ஈஸியா கத்துக்குவாங்க. இந்த நட்சத்திரம் பிறந்தா ஈஸியா கத்துக்குவாங்க. ஆனா இவங்களுக்கு யோகமே எப்பவும் வருது? கரெக்டா மே மாசம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் நல்ல ஒரு மாற்றமே வருது. கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்குங்க. வேலை உத்தியோகத்துல ப்ரொமோஷன் கிடைக்குங்க. மெயின் அந்த அழகு சாதம், இந்த பியூட்டி பார்லர் வச்சிருக்கவங்க, இந்த இனிப்பு சாத துறையில உள்ளவங்க, பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு, ரெடிமேட் கடை, துணி வியாபாரம் பண்ணக்கூடிய நபர்கள்,
கலை ஃபீல்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றம் தேடி வருது. ஐடிஐ ஃபீல்டு, கம்ப்யூட்டர் சார்ந்த வேலை பார்க்குறவங்க இவங்க எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக உண்டு. ஏன்னா இந்த துறையில் நீங்கள் அதிகமாக இருப்பீங்க. இனிமேல் எந்த ஒரு கெட்டது வராது, நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக தேடி வரும். அடுத்து உத்திராடத்தில் பிறந்தவங்க. உத்திராடங்கிறது பொதுவாக நேர்மையான குணம் இவங்ககிட்ட நிறைய இருக்கும். தன்னம்பிக்கை விட மாட்டாங்க, தன்மானத்தோடு இருப்பாங்க, நீதியான குணம், நேர்மையான குணம், ஒழுக்கமான குணம், பயங்கரமா திறமையான குணம் உங்களுக்கு நிறைய இருக்கும். இப்ப நல்ல காரியம், நல்ல விஷயம், வேலை கிடைக்கலாம், வேலை உத்தியோகம் கிடைக்க போகுது, வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்புகளில் ஒரு மாற்றம், தொழில ஒரு மாற்றம், எல்லாமே சூப்பரா இருக்கும். யார் உத்திராடத்தில் பிறந்தவங்க கண்டிப்பா ஒரு தலைமை பொறுப்பு போகக்கூடிய தகுதி உங்களுக்கு கண்டிப்பா தேடி வரும். நல்ல ஒரு மாற்றம், நல்ல ஒரு அனுகூலம் தேடி வருது. கணவனுடைய ஒற்றுமை சார்ந்த விஷயம், தொழில் வருமானம் சூப்பரா இருக்கு. அவருடைய மே மாத பலன் தனுசு ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது.